லூக்கா 18வது அதிகாரத்தின் 7-8 வசனங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சொல்லி 8வது வசனத்திலே சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல அவர் எப்படி நியாயம் செய்வார் தெரியுமா? 8வது வசனம் சொல்லப்படுகிறது சீக்கிரத்திலே. ஆனா அந்த சீக்கிரத்துக்கு முன்னாடி 7வது வசனத்துல இன்னொரு வார்த்தை இருக்கிறது, பொறுமையா இருந்து. ஹல்லேலூயா. அவர் வெயிட் பண்ணுவார், பொறுமையா இருந்து. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்போ செய்யணும். ஆமென். உங்க லைஃப்ல கர்த்தர் என்ன செய்ய போறார் இப்படி எல்லாம் கொஸ்டின் வரும்போது தைரியமா கேட்கறவங்கள்ட்ட சொல்லுங்க, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்போ செய்யணும் அவருக்கு தெரியும். நீங்களும் சொல்ல தேவையில்லை, நானும் சொல்ல தேவையில்லை, என்னை அழைத்தவர் அதை அறிந்திருக்கிறார். ஆமென். இப்படி மட்டும் சொல்லி விட்டுட்டீங்கன்னா அடுத்த கொஸ்டின் வராது. ஆமென். நமக்கு பயம், இப்படி சொன்னா என்ன ஆயிரும், ஒன்றும் ஆகாது. அவரை முன்னிறுத்துங்க, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்போ செய்யணும். என்ன ஒன்றும் விசேஷமும் இல்லையா இப்படின்னு கேட்கும்போது சொல்லுங்க, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்போ செய்யணும் அவருக்கு தெரியும். ஏன்னா உங்க பிள்ளைக்கு இன்னும் கல்யாண வயசாச்சு, திருமணம் ஆகலையா, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்போ செய்யணும். ஏன்னா இன்னும் வாடகை வீட்டில் இருக்க, சொந்த வீடு கிடைக்கலையா, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்போ செய்யணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் செய்வதை யாருக்கும் தடுக்க முடியாது.